பேர் முத்துவேல் பாண்டியன். எந்த ஊர்ண்ணே? தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம். தருவைக்குளம். ஆமாம். நீங்கள் எத்தனை மாடு கொண்டு வந்தியா? நாங்கள் ஒரு 7-8 கூட கொண்டு வந்தோம். புறத்தையும் வித்தாச்சு. என்ன புறத்து வித்தாச்சா? நல்ல விலைக்கு போச்சா? என்னத்தையும் செலவு கிடைச்சது. பால் மாடா எப்படி? வெத்து மாடு. வெத்து மாடு தான், பால் மாடு இல்லை. அப்போ அது பூரா கறிக்கு போயிருமோ? அது எல்லாம் கேரளா போயிரு. கேரளா போயிரு. கொண்டு வந்த மாடு பூரா வித்துட்டியா? வித்தாச்சு. சரி, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 90 92 40 28 38. சரி, மாடு கட்ட கூட வாங்கிக்கலாம். ரைட். இந்த ஊர்ண்ணே? நம்மளுக்கு கொம்பாடி தளரம் ஓட்டப்படாரம் பக்கம். உங்கள் பேர் என்ன? சேகர். இது விவசாயியா சம்சாரியாண்ணே? நாங்கள் வியாபாரியாண்ணே. வியாபாரி. இது எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு 6 மாடு கொண்டு வந்தோம். 6 மாடு வித்துட்டு? ஆமாம், ஒன்று கிடக்கு. இது என்ன ரேட்ண்ணே? என்னண்ணே இது ஒரு 40 ரூபா சொன்னேன். 40 ரூபா சொல்லியா? என்ன ரேட்னா கொடுப்பிய? அனுசரிச்சு கொடுக்க வேண்டியதான். ஒரு 1000 கூட குறையணும் கொடுத்துட வேண்டியது. 1000 கூட. கண்ணுட்டி இருக்காதுக்கு? செனமாடு. 6 மாதம். இது என்ன பால் கறக்குது? 7 6 13 கறக்கும். 7 6 13 கறக்குமா? 13 லிட்டர் கறக்கும்ண்ணா. எத்தனாவது மாடு? இது 4வது. 4வது. 3 இருக்கு. இது 4வது. பால் நல்லா இருக்கும். கரை குணத்துல நல்ல தங்கமான குணம். கறந்து எடுத்து பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. சுழி சுத்தம்னா? என்ன சுழி சுத்தம்? அது சுழிலாம் சுத்தம். லேசு தோல் மாடு இல்ல, நைஸ் தோல் மாடு. என்ன ரேட்டு கேட்போம்? என்ன ரேட்டு கேட்பீங்க? நாங்கள் 40 ரூபா சொன்னோம்னே. என்ன ரேட்டு கேட்காங்க? கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த அவங்க சம்சாரி கொஞ்சம் பிரியம் கம்மி இன்னைக்கு. நீங்க மாடு பிரியமா சபதமா? இன்னும் கொஞ்சம் சபதம் தானே. கரிமாடுக்கு சம்சாரி மாடு கேட்பாரு. கேட்பார்ல. 63 83 83 85 55 55 11 11 66 66. நல்ல மாடு கிடைக்கும் உங்ககிட்ட? நல்ல மாடு கிடைக்கும். மாடு வேணாலும் ஆடு வேணாலும் நல்ல ஆடு வேணும். சரி. எந்த ஊரு? வெள்ளமடம். சரி, எத்தனை மாடு கொண்டு வந்திய? இந்த ஒரு மாடு கண்ணி விழுந்தேன். மாடு கண்ணுட்டி என்ன ரேட்டு சொல்லிய? 30,000. என்ன ரேட்டு கேள்வி இருக்கு? இது 27க்கு கேள்வி ஆகிட்டு இருக்கு. இது எத்தனாவது ஈத்து? நான் 30 ரூபா 29 ரூபா கொடுப்பேன். எத்தனாவது ஈத்து மாடு இது? இது எத்தனாவதுண்ணே? 3வது. என்ன பால் கறக்கு? 4-3. 4-3 கறக்கும். சரி, எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? இந்த ஒரு மாடு கண்ணி தான். வியாபாரியா சம்சாரி? நீங்க சம்சாரி தான். சம்சாரி தான். வியாபாரி இல்லை. ஆனால் மாட்டுக்கு இன்னைக்கு விலை இல்லை. ஆமா. என்ன ரேட்டு கேட்காங்க? 27 ரூபாய் கேட்காங்க. 27 கேட்காங்க. 30 சொல்லியா? 30 ரூபீஸ் சொன்னேன். அவங்க 27 கேட்காங்க. நீங்க மாட்டு வியாபாரி தான். இப்போ சம்சாரி. சரி, ரைட். இது என்ன கருட்டி? பொட்டை கருட்டியா? ஈனி எத்தனை? கிடாக்கண்ணா. ஈனி எத்தனை மாசம் இருக்கும்? ஈனி எத்தனை மாசம் இருக்கும்? 1.5 மாசம். சரி. குமார், எந்த ஊர்ண்ணே? எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? வாங்க. எத்தனை மாடு வாங்க வந்தியா? சரி, எத்தனை வாங்கினேன் இன்னைக்கு? என்ன ரேட்டு இது? 10,000 ரூபாயா? ரொம்ப மெலிஞ்ச மாடா இருக்கு. எப்படி ப்ரோ? மாடாவும் என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு சொன்னாங்க? அது என்ன ரேட்டு சொன்னாங்கன்னு? கண்ணுட்டியோட சேர்த்தா? சென மாடா? அது நாட்டு மாடு. என்ன எத்தனை மாடு கிடக்குண்ணே நம்மகிட்ட? 15 கிடக்கு. இதோட சேர்த்து வாங்கி கொடுதிய. வீட்டுக்கு விவசாயத்துக்கு உரத்துக்கு ஆகும். அதானா? சரி. எந்த ஊர்ண்ணே? செருக்கங்குறிச்சி, சீதப்பற்பநல்லூர் பஞ்சாயத்து. நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தியா? மாடு இன்னைக்கு கொண்டு வரல, வாங்கி கொடுக்கேன். மாடு சொந்த. சரி, எத்தனை மாடு வாங்கி கொடுத்தீங்க இன்னைக்கு? ஒரு 4 மாடு வாங்கி கொடுத்தேன். இது எத்தனாவது மாடு? இது 3வது. எவ்வளவு பால் கறக்கும்? கெச்சப், ஒரிஜினல் கெச்சப் மாடு. எவ்வளவு பால் கறக்கும்? பால் 2 நேரம் 9 லிட்டர் வரும். 9 லிட்டர் இருக்கும். ஆமா. ஈனி எத்தனை மாசம் இருக்கும்? ஈனி இப்போ ஒரு 2.5 மாசம். சுழி சுத்தமா? சுத்தமா பாத்துக்கலாம். சுழி சுத்தமா ஒரே சுழி தான். இது எத்தனை பல்ல இது? இது பல்லு சேர்ந்துட்டுனா மாடு வயசாயிட்டு. வயசுல 3வது தானே. 3வது வந்து வாங்கினா எத்தனை வருஷத்துக்கு பயன்படுத்தலாம்? இது வாங்கினா இன்னொரு 2-3 இது போட்டு 2 மணிக்கு ஏத்தலாம். ஆமா. ஏன்னா மாடு வந்து உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 88 70 29 74 12. ஆமா. சரி, மாடு வேணா உங்களை சொல்லுங்க. எப்பனாலும் மாடு வேணாலும் வரலாம். வாங்கி கொடுங்க. நல்ல மாடா வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்ல, ரியல் எஸ்டேட் உண்டு. ரியல் எஸ்டேட் உங்களுக்கு விக்ரமசிங்கபுரம். மாட்டு வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி. உங்க பேரு? ஜெயம். எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? 5 மாடு கொண்டு வந்து. எத்தனை மாடு வித்துருக்கீங்க? 5 வித்தாச்சு. என்ன விலைக்கு போச்சு? 35 33 27. நல்ல பால் மாடா? இது எத்தனை லிட்டர் கறக்கும்? இது 5 4 9 கறக்கும். 9 கறக்கும். ஈனி கண்ணுட்டி போட்டு எத்தனை மாசம்?
சுழி சுத்தமா சொல்லி சுத்தமா இருக்கு. இது மாடு பல்லு சேர்ந்துட்டா பல் சேர்ந்துட்டுமா பல்லு சேர்ந்துட்டு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 96 96 29 29 08 08 26 26 39. 39. இது கல் கம்பா காய்த்தார் பேரு காந்தையா ஆ? காந்தையா காந்தையா. சரி எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 4 மாடு 4 மாடு. எத்தனை மாடு விற்றுருக்கீங்க? 3 மாடு வச்சிருக்கு. இது என்ன ரேட்டு? இது 30 ரூபா என்ன ரேட்டு கேட்காங்க? 20 ரூபாய்க்கு கேட்காங்க. இது எத்தனாவது ஈத்து? 2000 சினையா அப்படி? பால் ஆ பால் பால் என்ன பால் இருக்கு? பால் 3 3 இருக்கு. ஆ, இது பார்க்கலாம். 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 இது நல்ல மாடு தானே? அது நல்ல மாடு தான். நல்ல மாடு தானே? இருசாய் மாடு. கண்ணுட்டி இல்லையோ? வண்டி கிடையாது. ஆ வண்டி கிடையாது. கை கிழவனா? ஆமா கை கிழவனா? ஆனால் மாடு பருமாடு மாடு மாடு. ரேட்டு கம்மியாக சொல்லிய நல்லா தான் இருக்கு. ஆ சாப்பிட்ட மாடு இடத்துல விற்கல இன்னைக்கு. விற்பனை இல்லை இன்னைக்குண்ணே. அதனால ஆ இது எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த மாடை வேணா? ஒரு 4-5 வருஷம் வச்சுக்கலாம். 4-5 வருஷம் வச்சுக்கலாம். சரி என் பேர் சுரேஷ். எந்த ஊர்ண்ணே? எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல் வாய்மொழி. ஆரல் வாய்மொழி. இன்னைக்கு மாடு வாங்க வந்தா கொடுக்க நாங்கள் மாடு வாங்க வந்தோம். வாங்க வந்தியா? எத்தனை மாடு வீட்டில் கிடக்கு? வீட்டில் எங்கிட்ட ஒரு 20 மாடு கிடக்கு. 20 மாடு கிடக்கு. ஆமாம். இது என்ன ரேட்டு வாங்கினியா? இது நாங்கள் 35 வாங்கணும். என்ன ரேட்டு சொன்னான்? சொன்னது 40 சொன்னாங்க. இது என்ன நல்ல சுழி சுத்தமான? ஆமாம், சுழி சுத்தமானது. கறவையில் கொஞ்சம் இருக்கு. மாடு பால் கறந்து சுரந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், அது பால் கறக்கலனால அப்படி பாஞ்சிக்கிட்டே இருக்கு. கை கலவனா? அது ஆமாம் கை கலவனா? ஆமாம். என்ன பால்? இது காலையில் ஒரு 3 லிட்டர் இருக்கும், சாயந்தரம் ஒரு 3 லிட்டர் இருக்கும். 6 லிட்டர் பால் இருக்கும். 6 லிட்டர் பால் இருக்கும். செனை இருக்குமா? ஆமாம், மாடு வந்து இளஞ்சனை. பல்லு போட்டிருக்கா? ஆமாம். பல்லு சேர்ந்துட்டா? ஆமாம், சேர்ந்துட்டா? பல் சேர்ந்துட்டு. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இதை? இதை இனி நாங்கள் எங்ககிட்ட இருந்தால் ஒரு 4 வருஷம் போல் வச்சுருப்போம். வாங்கி விற்பலாம் எப்படி கொடுத்துருவோம்? நாங்கள் வாங்கி வளர்ப்போம். கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சரி வரலன்னா நாங்களும் விற்றுருவோம். ஃபோன் நம்பர் சொல்லுண்ணே. இது நம்ம 96 96 55 55 15 15 00 00 80. 80. மாடு கேட்டால் உங்கள்கிட்ட சொல்லுவேன். மாலுக்கு கொடுங்கண்ணே. பால் என்ன வேணா? இப்போ பால் இப்போ லிட்டருக்கு 50 ரூபா இருக்கு. 50 ரூபாய்க்கு விற்கி. ஆமாம். நம்ம மாடு வளர்க்க லாபமா நஷ்டமா? மாடு வளர்க்கறது லாபம் தான். ஆனால் அதை நல்லா பராமரிக்கணும். புண்ணாக்கு தீவனம் அதோட அதிகமாக இருக்கும். எல்லாம் வச்சு கொஞ்சம் பராமரிச்சா நமக்கு கொஞ்சம் லாபம் தான். சரி. மாட்டு தீனி எல்லாம் வச்சு எடுத்து நம்ம பிள்ளைய பார்த்தாலும் பார்த்தா நமக்கு லாபம். நமக்கு கொஞ்சம் லாபம். சரி சரிண்ணே. என் பேர் சின்னானே. எந்த ஊரு? கிருஷ்ணவலை. ஆமா. எங்க ஊர் விஜயநாராயணம். விஜயநாராயணம் பக்கத்துல. ஆமா, திசைவலை. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 4 மாடு வாங்கிருக்கோம். சம்சாரியா வியாபாரியா நீங்க? வியாபாரி தான். ஆமா. வாங்கி விக்கிறது தான். நீங்க என்ன விலைக்கு வாங்கிருக்க மாடலாம்? இதெல்லாம் 17 ரூபா 18 ரூபா 20 ரூபா. என்ன வெள்ள பால் கறக்கூடிய மாடு தானா? எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? என்ன ஒரு 4 லிட்டர் 4-3 கறக்கும். 4-3 கறக்கும். இன்னைக்கு மாடு சௌரியம் தானா? மாடு சௌரியம் தான். சுழி சுத்தமா இருக்கா? சுழிலாம் கரெக்டா இருக்கு. பார்த்தா வாங்குவோம். ஆமா, கொண்டு சேல்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, விக்கிறது தான். இது வந்து இங்க இருந்து கொண்டு போய் அங்க கொண்டு சேல் பண்ணிடுறது. மாதிரி அடுத்த வாரம் வாங்குறதான். 4 மாடு வாங்கிருக்கோம். ஒரு வண்டிக்கு 4 மாடு ஏத்துவோம். நீங்க 3-4 பேர் கூட்டா இருக்குல்ல வியாபாரிகள்? ஆமா, 4 பேர் சேர்ந்து வண்டி 2-3 வண்டி வரும். சரி சரி சரி, சந்தோஷம். கடம்பூர் பக்கம். என்ன பேரு? இது நீ விவசாய சம்சாரியா? சம்சாரி. விற்பனை கொண்டு இருக்கா வாங்க வந்திருக்கா? இது காலமாடா? இது உழவுக்கா? வளர்த்து விற்கிறதுக்கா? எப்படி? என்ன ரேட்டு சொன்னாங்க? 15 சொன்னாவளா? 18 எவ்வளோ வாங்கினியா? 14 தீர்ந்துருக்கு. சரி 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 சரி. வேற மாடு கிடக்கா வீட்டில்? வீடு மாடு கண்ணுட்டி கிடக்கு. அதுக்கு ஜோடியாக சேர்த்துருக்கியா? சரி, ரைட் 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 ரைட். இதெல்லாம் பின்னாடி கொஞ்ச நாளைக்கு ரொம்ப மேஞ்சினா ஒரு 80 ரூபா 70 ரூபாய்க்கு போகும். நல்ல விலைக்கு விற்கும்ண்ணே. சரி, ரைட் ரைட். சரி சரி ரைட்.